நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திர விஜயராஜா குளத்துலேருந்து பேசுகிறேன். இதனுடைய 477வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பகலாமுகி தேவி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பகலாமுகிக்கு இன்னொரு பேருன்னா பல்காமுகின்னு சொல்லியிருக்கு. பல்காமுகினா குதிரையோட கடிவாளத்தை பிடிச்சிருக்கல பல்காமுகி. ஸோ எதிராளியோட வாயை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நிறைய பேர் பார்க்குறோம். நம்ம நியாயமான கருத்துக்கள் சொன்னால் கூட அதை அடக்கத்துக்கு நிறைய பேர் வருவா. அவளுக்கு பிடிக்காது அந்த சப்ஜெக்டை. ஸோ அதனால் அதெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னுவா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பகலாமுகியை மந்திரம் சொன்னால் எதிராளி வாயை அடைச்சிடுவான்னு இருக்கு. ஸோ இந்த பகலாமுகின்ற வேறுடைய ரூபம் என்ன, அந்த ரூபத்தை பார்க்கணும் நம்ம. இப்போ இந்த பாருங்க, இதுதான் பகலாமுகியினுடைய ரூபம். இவ பொன்னிறமான சிம்மாசனத்தில் நல்ல மஞ்சள் நிற வஸ்திரத்தை அடிச்சுட்டு ஒரு கையில் கதையை வச்சுட்டு ஒரு கையில் அசுரனோட நாக்கை பிடிச்சி இழுக்கிறாவோ. அசுரனை நாக்கு பிடிக்கிறா. இதுதான் ரூபம் சொல்லியிருக்கு. இவளுக்கு 4 திருக்கரங்களை சொல்ல, 2 திருக்கரங்கள் தான் காமிச்சிருக்கா. உங்களுக்கு 2 கை தான் பாருங்கள், 4 கையெல்லாம் கிடையாது, 2 கை. மஞ்சள் நிற ஆடை, மஞ்சள் நிற புஷ்பம் எல்லாமே இஷ்டமானது. மஞ்சள் நிற பட்டு தான் கட்டிட்டு போவோம். ஸோ இவளுக்கு உண்டான நாள் என்னென்னா செவ்வாய்க்கிழமை, பௌம வாரம் தான் பகலாமுகிக்கு. அது திங்கக்கிழமை எப்படி புவனேஸ்வரிக்கு, பகலாவுக்கு இது செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை திருப்பசுந்தரி, வியாழக்கிழமைக்கு தியாரா, வெள்ளிக்கிழமைக்கு கமலாத்மிகா, சனிக்கிழமை காளி, ஞாயிற்றுக்கிழமை மாதங்கி. நல்ல ஞாபகம், இப்படி தான் வரணும். ஸோ இவளுடைய எந்திரம் என்ன இவளுக்கு சொல்கிறோம். இந்த எந்திரமே பாருங்கள், பச்சை மஞ்சளும் சிவப்பு தான் காமிச்சிருக்கா. அதாவது ஷட்கோண எந்திரம் தான். நடுவில் முக்கோணம், ஒரு வட்டம், சுற்றி 8 இதழ் தாமரை. இதுதான் பகலாமுகியோட எந்திரம். இந்த எந்திர பூஜை பண்ணால எதிரிகள் தொலைஞ்சிடுவா, எதிரிகள் இருக்க மாட்டான் நமக்கு. அதுக்காக தான் சொல்லியிருக்கு. ஸோ இவருடைய சௌமியமான ரூப வடிவம் எங்கே இருக்குன்னா இதில் இருக்குது, கல்லடைக்குறிச்சியில் இந்த மாதிரி இருக்குது. கல்லடைக்குறிச்சியில் அவுட்ஸ்கட்ஸ் கல்லடைக்குறிச்சி சூரிய மங்கலம்னு இடம், சுற்றி மலைகள். அந்த மலைக்கு நடுவில் அழகான ஒரு இடம், பல ஏக்கர் நிலம், பச்சை பச்சைன்னு இருக்குது. அதில் பகலாமுகி பீடம் அமைந்துள்ளது. நான் ஒரு 3 தடவை போய் நானும் மனைவியும் போயிருக்கோம். பெரிய இந்த கேரளா டைப் கோவில். என்ன சூரிய நம்பூதிரின்னு டிவியிலலாம் வருவார், இதில் இந்த வீடியோலலாம் வருவார். இந்த ஜாதகத்தெல்லாம் அனலைஸ் பண்ணி கட்டம் போட்டு காமிப்பார். இங்கே போட்டு வச்சுருப்பார், இங்கே போட்டு போட்டுலாம் வச்சுருப்பார். நல்ல வெரி நாலேஜபிள் பர்சன். இங்கே கோயம்பேடுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இதில் போனால் சாலிகிராமம் போகிற வழி அது. அந்த இடத்துல அவருடைய கிரகம் இருக்குது. அங்கே நம்ம ஜாதகம் சொன்னாலும் அவரே ஒரு ஜாதகம் போடுவாங்க கம்ப்யூட்டரில், மஞ்சள் கலரில் வட பேப்பரில் போட்டு கொடுத்துருவாள். வி ஷுட் ஃபிக்ஸ் அன் அப்பாயின்மெண்ட்டு, 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே அனலைஸ் பண்ணி என்ன பரிகார ஹோமெல்லாம் அங்கே நடக்கும். இங்கே கல்லக்குறிச்சியில் அங்கே போய் தங்கத்துக்கு வசதியெல்லாம் பண்ணித்தரேன். பட் அம்பாள் ரொம்ப அழகாக இருக்கும். உட்காந்த நிலையிலே 4 அடிக்கு இருக்கும். அங்கே பெரிய ஹோமம் கொண்டு இருக்கும். எல்லோரும் அமைதியாக உட்காந்துட்டுருப்பேன். அவளுக்கு அன்னாகார வசதியெல்லாம் பண்ணிச்சிருக்கேன். காட்டேஜஸ் எல்லாம் இருக்குது, பார்க்கலாம். தென்னிந்தியாவில் பகலாமுகிக்கு கோவில் கட்டின அவர் ரிக் யஜுசாம அதர்வண வேத பண்டிதர். அவர் கேரளாவிலேருந்து வந்தவர். இங்கே பண்ணியிருக்கார். நிறைய அவர் சொன்ன குறிப்புகள்லாம், அரசியல் இதெல்லாம் இவள் தான் ஆட்சிக்கு வருவாலும் அவள் தான் வந்திருக்கா. பார்க்கலாம், டிவியில் பார்க்கலாம். நீங்கள் அவர் பேசுகிறதெல்லாம் ரொம்ப தன்மையானவர், அமைதியானவர். பார்த்து நாங்கள் பேசியிருக்கோம் 2-3 தடவை அவர்கிட்ட. இப்போ கம்மிங் டு அவர் சப்ஜெக்டு. இப்போ சொல்லும்போது இந்த பகலா பற்றி சொல்லும்போது மர பாசாங்குசா பீதி லசத் பாகுசஷ்டியாம் நவசால புறாபாசா நமாமி புவனேஸ்வரி சொல்லி இந்த புக்கில் போட்டிருக்கு. இதில் பகலாமுகி சொல்லும்போது ஹேம சிம்மாசனம் தங்கத்தினாலான சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கா.
சதுர்பாக சமன்விதா 4 கரங்கள் சொல்லியிருக்கு, ஆனால் 2 கரங்கள் தான் படத்தில் இருக்கு. பீதபூஷண வஸ்திராட்டியாம் பகலாம் பாக்கியதாம் பஜே. பீத வஸ்திரம்னால மஞ்ச வஸ்திரம், 4 திருக்கரங்களுடைய மஞ்ச வஸ்திரம் கட்டிட்டு உட்காந்துட்டு அம்பாள் பொன்னான சிம்மாசனத்தில் சொல்லியிருக்கு. இதில் முக்கியமான ஒரு இது என்ன, எந்த மூல மந்திரங்கள் படித்தாலும் அதுக்கு உண்டான காயத்ரி இல்லைன்னா கலிகாலத்தில் அந்த மந்திர சித்தி அடிக்காது. அகெயின் ரிப்பீட், எரி மூல மந்திரம் என்ன எந்த தேவத்தை படித்தாலும் அதுக்கு உண்டான காயத்ரியை நம்ம சொல்லணும்னு சொல்லியிருக்கு. அந்த தேவதைக்கு உண்டான காயத்ரி அப்போ தான் பலிதமாக இருக்கு. ஓம் பகலாமுக்கே வித்மகே ஸ்தம்பின்யை தீமிகி தன்னோ தேவி பிரசோதயாத். அதாவது ஓம் பகலாமுக்கே வித்மகே ஸ்தம்பின்யை தீமிகி தன்னோ தேவி பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திர மகாரணபத்தில் உள்ளதாகும் பொருள். எவளை பகலாமுகி என்று அறிகின்றோமோ அனைத்தையும் ஸ்தம்பனம் அசையாமல் செய்பவள் என்று தியானிக்கின்றோமோ அந்த மகளாமுகி தம்மை அவளை அறிந்து கொள்வதிலிருந்து தியானிப்பதிலும் ஈடுபட தூண்டட்டம் அப்படின்னு அர்த்தம். அது காயந்தீம் திராயதே யஸ்மாத காயத்ரி தர சோஷதே. காயத்ரி தன்னை யமஞ்சவனை காக்கின்றது, அதனால் அதுக்கு காயத்ரி என்று பெயர் என தேவி பாகவதம் முதலான நூல்கள் சொல்கின்றன. கலியுகத்தில் அந்தந்த மந்திரங்களுக்கு உண்டான காயத்ரியை ஜபம் செய்யாவிடில் மந்திர சித்தி ஏற்படுவது இல்லை. இதுதான் யூஎஸ் நோட்டு. எந்த சாமிக்கு நீ பண்ணாலும் பூஜை பண்ணாலும் அவளுக்கு உண்டான காயத்ரியை சொல்லிட்டு தான் அந்த மூலமத்தை சொன்னாதான் நல்லதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ தான் சித்தி ஆகும்னு சொல்லியிருக்கு. தயவுசெய்து நோட் பண்ணிங்க, கட்டாயம் செய்யுங்க அது பிரகாரம். பொன்னாரான சிம்மாசனத்தில் வீட்டிருப்பவளும் மஞ்சள் நிற வஸ்திரத்தினால் பிரகாசிப்பவளும் பொன்னாரான அங்கங்கள் உடையவளும் சந்திரனை சிரத்தில் அணிந்தவளும் முத்கரம் பாஷம் வஜ்ரம் நாக்கு சத்ருவோட நாக்கு இவற்றை கரங்களால் ஏற்றிருப்பவளும் அனைத்து அவயங்களிலும் நிறைய ஆபரணம் அணிந்திருப்பவளும் உலகங்களை ஸ்தம்பிக்க செய்யவளும் ஆகிய மகளாதேவியை தியானிக்கின்றேன். நான் முன்னாடி சொல்லிருக்கேன், டாக்டர் திரிபாத்தியோட ஐசிஎம்ஆர் ஹெட் என் ஒய்ஃப் வேலை செய்யும்போது ஷி வாஸ் ஒர்க்கிங் எஸ் ஐசிஎம்ஆர் செட்பட்டில் இருந்த 35 வருஷம் பண்ணேன். ஷி ரிட்டையர்ட் எஸ் டைரக்டர். அவளை நாங்கள் பெரம்பூரில் இருக்கும்போது இந்த ஒரிஷாக்காரர் வருவார், எய்ம்ஸ் டெல்லியில் எய்ம்ஸில் இந்த ஐசிஎம்ஆரோட டோட்டல் ஹெட் அவர் வந்து சொன்னார், எங்கள் காத்துக்கு வந்திருக்கும்போது சொன்னார், நீ மகளாமுகி யந்திரம் வச்சுருக்கியா அப்படின்னார். ஆமாம், ஆற்றுல இருக்குன்னு. அது வந்து வெரி பவர்ஃபுல் யந்திரம், நான் அதை தான் வச்சு பூஜை பண்ணுறேன்னார். நான் அவருக்கு அக்வசிஷன்லாம் இருக்குமே, கடைசி இவருக்கு ரிட்டையர் அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் ஈவன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் he was being called by many அந்த ஹையர் லெவலுக்கு கூப்பிட்டுருக்கா. பல நாடுகளுக்கெல்லாம் விசிட் பண்ணியிருக்கார் அவர். அந்த மகளாமுகி அப்படி காப்பாற்றிருந்தா அவரை. இந்த எங்கள் பூஜை ரூம் இருக்க எந்த இடத்துல ஹாலில் உட்காந்து சொன்னார் அவர். அதான் ஆச்சரியமாக இருக்கு. இஸ் எ சீஃப் டைரக்டர் ஆஃப் ஐசிஎம்ஆர். ஸோ இந்த மகளாமுகி சேரும்போது அமிர்தக்கடலின் நடுவில் மணிமண்டபத்தில் ரத்னமயமான மேடையில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவளும் மஞ்சள் நிறத்திலும் மஞ்சள் ஆடை அணி மாலை இவற்றால் அலங்கரிக்கப்பட்டவளும் முத்கரம் வைரிய நாக்கு இவைகளை தருக்கி இது கமலங்கள் உடையவளும் இதில் வந்து ஆகிய தேவியை நான் தியானிக்கிறேன் வருது. ஒரு இடத்துல 4 கரங்கள் வருது. இப்போ கல்லணைக்குச்சியில் இருக்கிறது வந்து 4 கரக்கூட ஒரு காம்பாள். இவருடைய பீஜம் என்னென்ன, இவரோட மந்திரம் சொல்லும்போது ஓம் ஹ்லீம் பகலாமுகி சர்வதுஷ்டானாம் வாசம் முகம் பதம் சம்பைய ஜிஹ்வாம் கேலைய புத்திம் விநாசிய ஹ்லீம் ஓம் ஸ்வகா HLEM. சில இடத்துல வந்து HRLEM போட்டிருப்பா. ஆக்சுவலாக நம்ம ஜென்ரலாக யூசேஜ் ஆகிறது வந்து HLEM ஹ்லீம் தான். ஹ்லீம் எப்படி புவனேஸ்வரி ஹ்லீங்காரம் இருக்கோ, பகலாமுகி ஹ்லீம்ன்ற பீஜம் தான் மெயின். அதுதான் மெயினாக இருக்க வரைக்க வேண்டியது. ஸ்ரீவித்யா பகலா சைவ காலராத்திரி ததைவச ஜெயதுர்கா சின்னமஸ்தா சமய
பஞ்சகீர்த்திதா ஸ்ரீவித்தை பகளா காயத்ரி ஜெயதுர்கா சின்னமஸ்தா என்ற 5 வித்தைகள் கணக்கிடப்பட்டிருக்கின்றன. அது ஸ்ரீ பகளா வித்தை 2ஆவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. ஸ்ரீவித்தியில் 5 சொல்கிறா. பகளா காலராத்திரி 2, ஜெயதுர்கா 3, சின்னமஸ்தா 4, ஸ்ரீவித்யன்னு 5. இதில் பகளா வித்யா 2ஆவதாக வருதுன்னு சொல்லப்படுறது. ஓம் கிளீம் பகலாமுகி சர்வஷ்டானாம் வாசம் முகம் பதம் சம்பையே ஜுஹாம் கிளியே புத்தி வினாசியே கிளீம் ஹோம் ஸ்வகா. எதிராளி ரொம்ப அனாவசியமாக தொந்தர பண்ணியிருந்தா இது சொன்னால் போதும், அவன் வாயை புத்தியே பேதலிச்சு போடும். அவனுக்கு அவன் வாயை மூடி உட்காந்துருவான். சபையில் நமக்கு எழுத்து யாரும் பேச முடியாது. உலகம் உரிய மந்திர சாஸ்திரங்கள் மக்களுக்கு தேவையானவற்றை தன் நன்னெறியில் அடைய 4 புருஷார்த்தங்களை பெற பல மந்திரங்களை அளித்துள்ளன. வேதங்களிலும் ஆகமங்களிலும் புராணங்களிலும் கூட மந்திரங்கள் நிறைய கூறப்பட்டுள்ளன. மந்திர ஜபம், ஹோமங்கள், அர்ச்சனை முதலிய செய்து இஷ்டமான தெய்வங்களை ஆராதித்து அதன் மூலம் இஷ்டசித்தியை பெறவும், தனக்கு துன்பளிப்பவர் பொன் பொருள் பூமி கீர்த்தி வித்தை இவர்களுக்கு தீங்கிழைப்பவர்களிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த மந்திரங்களை உதவுறது. அந்த மாதிரி ஒரு வித்தை தான் பகலாமுகியோட வித்தை சொல்லப்பட்டிருக்கு. இது பகலாமுகியனுடைய மந்திர சித்தியானோட பீத வஸ்திரம், மஞ்சள் நிற வஸ்திரம் அணியணும், மஞ்சளான மாலையை போட்டுக்கணும். பீத வஸ்திர பீத மாலியேனு லேபன பீத புஷ்பானாம் குர்வன் பீதாசனா சமாரூட ஜபமாலான்ச தேவேசி ஹரித்ரா கிருந்தி என்பவா சம்பவாம். என்ன சொல்கிறேன்னா, உபாசிப்பவர்கள் மஞ்சள் வஸ்திரம் அணிய வேண்டும், மஞ்சள் மாலை, மஞ்சள் பூச்சு இவளை ஏற்கலாம், மஞ்சள் ஆசனத்தில் அமர்ந்து ஜபிக்க வேண்டும், சம்பகம் போன்ற மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும், மஞ்சளால் ஆக்கப்பட்ட மாலை கொண்டு மந்திர ஜபம் செய்ய வேண்டும். மஞ்சள் இருக்கிற கடுங்க மஞ்சள், இந்த கடுங்க மஞ்சளையே எடுத்து ஓட்ட ட்ரில் பண்ணி அதையே மாலையாக கோத்து அதை ஜபத்துக்கு யூஸ் பண்ணலாம் சொல்லப்பட்டிருக்கு. பகலா சூக்தம்லாம் இருக்கு. பகவான் நாராயணுக்குரிய பகலாமுகி முன்பு சமயம் கிருதயத்தின் ஆரம்பத்தில் பிரளயம் உண்டாயிற்று. அதனால் பயங்கரமான பெருங்காற்றடித்தது. 4 கடல்களும் ஒன்றாகி கொந்தளித்தன. பெருங்காற்றும் கடல்களின் கோரமான மோதலும் பயங்கரமானது. இந்த நேரத்தில் விஷ்ணுவுக்கு மற்ற தேவரும் பயந்தனர். பகவான் ருத்ரனை சரணடைந்தனர். அப்பொழுது ருத்ரர் விஷ்ணுவுக்கு பகலா மந்திரத்தை உபதேசித்தார். இவருடைய தவத்தினால் மிகவும் மகிழ்ந்த மகா திரிபுரசுந்தரி ஜலக்கிரீடை செய்ய ஆசை கொண்டவளாக சௌராஷ்டிரா தேசத்தில் உள்ள பெரிய மஞ்சள் நிற ஜலம் நிறைந்த ஓடையில் இறங்கினாள். அன்று சதுர்தசியும் செவ்வாய்க்கிழமையும் கூடிய தினம் நடு இரவு. அப்பொழுதுதான் ஸ்ரீவித்யா ரூபிணியான மகா திரிபுரசுந்தரி பிரம்மாஸ்திர வித்யா ரூபிணியான பகலாமுகியாக இந்த பகலாமுகி மந்திரம் தான் பிரம்மாஸ்திரம் சொல்லப்படுற யந்திரம். இது சஸ்திரம் சொல்கிறாங்க, அஸ்திர சஸ்திரம். இந்த அஸ்திரம் பிரம்மாஸ்திரம். இந்த அஸ்திரம் என்னன்னா, இந்த பகலாமுகி மந்திரம் தான் பிரம்மாஸ்திரம் சொல்லியிருக்கு. சில பேர் சொல்லுவார், ஸ்ரீ பகலாமுகி தேவிக்கு குதிரை முகம் போன்றுள்ளது என்று சிலர் நினைக்கின்றனர். அதற்கு சரியான ஆதாரங்கள்லாம் இல்லை. ஆனால் நல்ல அழகான முகம் தான் கொண்டிருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ கம்மிங் டு நம்ம இது பார்க்கணும், இது மந்திர நினைக்கிறேன். இந்த கல்லடை கொச்சியில் இருக்க அந்த அம்பாள் ரூபம் சௌமியமான ரூபம். அது இப்போ மந்திரம் பார்க்கலாம். ரிஷ்யாதி ஞாசக நாரத ரிஷிகி பிரகதி சந்தக ஸ்ரீ பகலாமுகி தேவதா க்ரீம் பீஜம் ஸ்வாகா சக்திகி ஓம் கீலகம் கரண்யாச ஹிருதயாதி நாச ஓம் ஹ்ரீம் பகலாமுகி சர்வதுஷ்டானாம் வாசம் முகம் பதம் ஸ்தம்பய ஜிஹ்வா கீலய புத்திம் விநாசய க்ளீம் ஹோம் ஸ்வாகா. தான் தியானம்.
சௌவர்ணாசன சம்சித திருநயனாம் பீதாஷல்லாசினீம் ஹேமாம் ஹேமாபாங்கரசீம் சசாங்கமுகுடாம் சச்சம்பக சர்க்கிதாம் ஹஸ்தமுத்கர பாசவஜ்ர ரசநாக संप्रप्रतीं भूषणे व्याप्त्याङ्गीं बगलामुखीं त्रिजगतां संस्तम्पिनीं सिद्धयेत् मूलमन्त्रम् ॐ क्लीं बगलामुखीं सर्वदुष्टानां वासं मुखं पदं संपय्य युक्ताङ्किलीय बुद्धिविनाशय क्लीं ॐ स्वाहा திரும்ப சொல்கிறேன் ஓம் க்ளீம் பகலாமுகி சர்வதுஷ்டானாம் வாசம் முகம் பதம் சம்பைய யுக்தாங்கிலிய புத்திம் விநாசிய க்ளீம் ஓம் ஸ்வாகா ஓம் க்ளீம் பகலாமுகி சர்வதுஷ்டானாம் வாசம் முகம் பதம் சம்பைய யுக்தாங்கிலிய புத்திம் விநாசிய க்ளீம் ஓம் ஸ்வாகா 3 தடவை சொல்லியாச்சு மந்திரத்தை. இதோட நிறைவு செய்கிறேன். இவளுக்கு உண்டான நிறம் அகைன் ரிப்பீட். தினம் செவ்வாய்க்கிழமை, நிறம் மஞ்சள், எல்லாமே மஞ்சளாக இருக்கணும் இவளுக்கு. ஸோ ரொம்ப சௌமியமான ரூபமாக இருக்குது. கல்லடைக்குறிச்சி சைடு போகிறவங்க கட்டாயம் பார்த்துடுவாங்க இந்த தேவதையை. வாழ்க்கையில் எல்லாம் நல்லெண்ண பெறட்டும் சொல்லி நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.